ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்டி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பையா மூப்பனார். இந்த கருப்பையா மூப்பனார் கா வெங்கடேசன் சார் புக்கில் தற்காலம் அப்படின்ற இந்த புக்கில் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி சாதனையாளர். மொத்தம் 10 சாதனையாளர்கள் இந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க. அதில் இது வரைக்கும் நம்ம 9 சாதனையாளர்கள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடைசி. இந்த 10th முடித்த உடனே நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு நவீன காலம். இந்த புக்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை சாதனையாளர்கள் கொடுத்துருக்காங்கன்னா, நான் எழுதி வச்சுருக்கேன். மொத்தம் 21 சாதனையாளர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 21 சாதனையாளர்கள் இல்லாமல் இன்னும் ஒரு 8 பேர் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு இருங்க காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டு தேசிய போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் வ.உ.சி., வாஞ்சிநாதன் இவங்களை பற்றியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 8 பேர். அந்த 21 பேரும் அது இல்லாமல் இந்த 8 பேரும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நவீன காலம் புக்கில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பா. சிவா அவர்களோட சமூக பொருளாதார பிரச்சனைகள், அந்த புக்கில் இருக்கக்கூடிய வறுமை டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த புக்கில் எப்படி இதை சொல்கிறோமோ புக்கில் இருக்க விஷயத்தை அதே மாதிரி அந்த புக்கில் இருக்க கண்டென்ட்டு போட்டுட்ருக்கோம். இதோடைய நோட்ஸ் ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இதிலேருந்து ஒரு 3 பேரோடைய நோட்ஸ் என்னென்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் அந்த நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கருப்பையா மூப்பனார். இந்த கருப்பையா மூப்பனார் அப்படின்றவர் 1931 2001 வரைக்கும் இருந்திருப்பார். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாருமே ஒன்று டாக்டராக இருந்திருப்பாங்க, இல்லை வக்கீலாக இருந்திருப்பாங்க. அவங்க போய் படிச்சுட்டு மேக்ஸிமம் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, லண்டனில் இருக்கக்கூடிய அந்த இந்திய விடுதி, அதாவது தீவிரவாதிகளோட பாசறைன்னு சொல்லக்கூடிய அந்த விடுதியில் யாரு கூடயாவது பழக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு தூண்டுதல் காரணமாக இங்கே வந்ததுக்கப்புறம் காங்கிரஸில் சேர்ந்துருப்பாங்க. ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கும். இல்லை அப்படின்னா சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் சப்போர்ட் செய்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவர் எப்படின்னா முழுக்க அரசியல் கட்சி. இப்போ நாம் எப்படி பார்க்குறோம், ரெட்டலைன்னா என்ன, ரெட்டலை, அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின், அந்த மாதிரி இவர் ஒவ்வொருத்தர் பேரில் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, அடுத்து என்னது கருணாநிதி, ஜெயலலிதா, அந்த மாதிரி இவங்க எல்லாரோட ஆட்சியிலையும் இவர் சம்மந்தப்பட்டிருப்பார். முழுக்க இது என்னென்னா ஒரு கட்சி சார்ந்த விஷயமாக தான் இருக்க போகுது. இப்போ இந்த கருப்பையா மூப்பனார் அப்படின்றவர் 1931 ஆகஸ்ட் 9 எங்கே அப்படின்னா, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் அப்படின்ற ஊரில் சுந்தர பெருமாள் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய கபிஸ்தலத்தில் தான் மூப்பனார் குலத்தில் பிறக்கிறாங்க. இவங்க அப்பா பேர் அப்படின்னு பார்க்கும்போது ஆர். கோவிந்த சுவாமி. இந்த மூப்பனார் ஒரு வசதியான நிலச்சுவாண்டார் தான். காங்கிரஸ்காரர், இசை, கலை, இலக்கியத்தை ஆதரித்த புரவலர் அப்படின்னு இவரை பாராட்டுறாங்க. அடுத்து மூப்பனாரும் காமராசரும் அப்படின்னு பார்க்கும்போது 1951 ஆகஸ்ட் 9 காமராசரும் ஜெயபிரகாஷ் நாராயணனும் யார், இந்த மூப்பையா கருப்பனாரோட அப்பாவை பார்க்குறதுக்காக கபிஸ்தலத்தில் இருக்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ தான் என்ன இருக்கும் அப்படின்னா, காமராசருக்கும் மூப்பனாருக்கும் பழக்கம் ஏற்பட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூப்பனார் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமே யார் அப்படின்னா, நம்மளுடைய காமராசர் அப்படின்வாங்க. காமராசரை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி காமராசரோட அரசியல் குரு யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. எப்படி அரசியல் குருன்ற பாருங்க, சத்தியமூர்த்தியோட சீடரை அப்படின்னு சொல்லிட்டு காமராசரை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி காமராசரோட சீடர் இந்த மூப்பையா கருப்பனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கில் அந்த தான் கொடுத்துருப்பாங்க. 1951 ஆகஸ்ட் 9 காமராசரும் ஜெயபிரகாஷ் நாராயணனும் கருப்பையாவின் தந்தை கோவிந்தசுவாமி மூப்பனாரை பார்க்க கபிஸ்தலம் வீட்டுக்கு வந்தபோது இவருக்கும் காமராசருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டது. அப்போது கருப்பையா மூப்பனாருக்கு வயது 20. அப்போது காமராசர் தான் மூப்பனார் காங்கிரஸில் சேருவதற்கும் அதன் மூலம் தமிழ்நாட்டு அரசியலில் பங்கேற்பதற்கும் காரணமாக இருந்தார். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, காமராசர் சத்தியமூர்த்தியின் சீடரானது போன்று மூப்பனார் காமராசரின் சீடரானார். அப்போ காமராசர் தான் கருப்பையா மூப்பனாரின் அரசியல் ஆசான்னு சொல்கிறாங்க. அப்போ கருப்பையா மூப்பனாரோட அரசியல் ஆசான் யார் அப்படின்னா காமராசர். அடுத்தது, காமராசரின் வழிகாட்டுதலின் பேரின் கருப்பையா மூப்பனார் 1965 தஞ்சை மாவட்ட காங்கிரஸில் கமிட்டி தலைவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் காமராசர் என்ன பண்ணியிருப்பார்னா, இந்திரா காந்தி பீரியடில் காங்கிரஸை விட்டு வெளியே போய் அமைப்பு காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க.
இந்த மூப்பனார் வந்து காமராசர் மேலே வச்சிருந்த பற்றின் காரணமாக இவரும் அந்த காங்கிரஸ் விட்டு வெளியே போய் காமராசர் உருவாக்கின அமைப்பு காங்கிரஸில் வந்து சேர்ந்திருப்பார். அதுக்கு கூட இந்திரா காந்தி சொல்லியிருப்பார், அவர் காங்கிரஸ் விட்டு வெளியே போனாலும் அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை எனக்கு குறையலை, ஏன்னா அவர் எங்கே இருந்தாலும் என்னது காங்கிரஸ்காரராக தான் அவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்திரா காந்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், காமராசரின் தலைமையின் கீழ் அவரிடம் பற்றுறுதி மாறாமல் இருந்தார். அந்த பற்றுமாறா உள்ளமை காமராசர் இந்திரா காந்தியை விட்டு பிரிந்து வந்து அமைப்பு காங்கிரஸை துவக்கிய போது கருப்பையா மூப்பனாரையும் காமராசருடன் காங்கிரஸை விட்டு வெளியேற செய்தது. அமைப்பு காங்கிரஸுடன் இணைந்தார் மூப்பனார். எப்போனா 1971. அடுத்து மூப்பனாரும் இந்திரா காந்தியும். இப்போ மூப்பனாரும் இந்திரா காந்தியும்னு பார்க்கும்போது கருப்பையா மூப்பனார் காமராசருடன் காங்கிரஸை விட்டு வெளியேறியே அமைப்பு காங்கிரஸில் சேர்ந்தாலும் பிரதமர் இந்திரா காந்தி மூப்பனார் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழக்கவில்லை. அதற்கு காரணம் மூப்பனாரோட அமைப்பு காங்கிரஸில், அதாவது மூப்பனார் வந்து அமைப்பு காங்கிரஸில் இருந்தாலும் காங்கிரஸ்காரராகவே இருந்தார், காங்கிரஸ் மீது பற்றுறுதி மாறாமல் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எனவே காமராசர் வந்து இறந்த பின் இந்திரா காந்தி மூப்பனாரை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா டெல்லிக்கு அழைத்து போகிறாங்க. டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் அவங்களோட பீரியடில் 3 வருஷம் அவரை வந்து பொதுச் செயலாளராக பணியாற்ற வைக்கிறாங்க. எப்போ போகிறாங்கன்னா 1977 மூப்பனார் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரானார். அடுத்த 3 ஆண்டுகள் 1977 to 1980 மூப்பனார் இந்திரா காங்கிரஸ் பொதுச் செயலராக பணியாற்றினார். அப்போது அவர் காமராசரை போன்ற டெல்லி அரசியலிலும் முக்கிய பங்கு வகித்தார். இந்திரா காந்தியின் வழக்கரமாக இருந்து மாநில காங்கிரஸ் முதலமைச்சர்களை தேர்ந்தெடுப்பதில் இந்திரா காந்திக்கு உதவியாக இருந்தார். அப்போ என்ன சொல்கிறாங்க, மாநில அளவில் முதலமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்திரா காந்திக்கு வழக்கரமாக செயல்பட்டவர் யார் அப்படின்னா இந்த கருப்பையா மூப்பனார் அவர்கள். அதனால்தான் மூப்பனார் காமராசரை போன்ற அரசை உருவாக்குபவர் என்று அறியப்பட்டார். இந்திரா காந்திக்கு பிறகு மூப்பனார் பிரதமர் ராஜீவ் காந்திக்கு விசுவாசத்துடன் நடந்து கொண்டார். கட்சிக்காகவே உழைத்த மூப்பனார் மத்திய அமைச்சர் பொறுப்பு வந்தபோதும் அதை வந்து என்ன பண்ணல, ஏற்கவில்லை. அவர் எப்போதுமே தன் குடும்பத்தினரை முன்னிலைப்படுத்துவதில்லை. அப்போ தான் வாசனந்தி அப்படின்ற ஒரு பிரபல பத்திரிகையாளர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் டெல்லியில் இருந்தப்போ இவர் வந்து ஒரு பிரம்மாச்சாரின்னு எல்லாரும் சொன்னாங்கன்றதை குறிப்பிட்டிருப்பாங்க. டெல்லியில் இருந்தோர் மூப்பனாரை பிரம்மாச்சாரி என்று நினைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் பிரபல பத்திரிகையாளர் வாசனந்தி. அடுத்து மூப்பனாரும் ராஜீவ் காந்தியும். இப்போ ராஜீவ் காந்தி அப்படின்னு பார்க்கும்போது இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, எப்படி இந்திரா காந்தி டெல்லிக்கு வந்து கருப்பையா மூப்பனாரை கூட்டிகிட்டு போனாங்களோ அதே மாதிரி ராஜீவ் காந்தி டெல்லியிலேருந்து இவரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் தான் எம்ஜிஆர் வந்து இறந்து போயிருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த கட்சியே வந்து 2ஆக இருந்திருக்கும், ஒன்று அம்மா கட்சியா இல்லை ஜானகி அணியா அப்படின்ற மாதிரி ஒரு பதற்றமான நிலைன்னு சொல்லாமே அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிளான் பண்ணி இவரை காங்கிரஸோட தலைவராகவும் மாற்றிருப்பாங்க. பாருங்கள், இந்திரா காந்தியை போன்று ராஜீவ் காந்தியும் மூப்பனாரிடம் மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருந்தார். அரசியல் காரணங்களுக்காக இந்திரா காந்தி மூப்பனாரை தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு அழைத்து கொண்டதை போன்றே ராஜீவ் காந்தி அவரை டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். மூப்பனார் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக 1989 நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அதற்கு காரணம் வந்து எம்ஜிஆர் வந்து இறந்த பின் தமிழ்நாட்டு அரசியல் தெளிவில்லாமல் இருந்தது. அவருக்கு பின் யார் அதிமுகவின் தலைவர் என்பதை தீர்மானிப்பதில் அக்கட்சி ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று 2ஆக பிளவுபட்டது. அந்த நிலையில் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வரும் நோக்கத்தோடு மூப்பனாரை தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவராக்கினார். மூப்பனாரை தமிழ்நாட்டு முதலமைச்சராக்க விரும்பினார். அந்த நோக்கத்தோடு காங்கிரஸ் 1989 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்டது. அப்போ என்னது 1989 என்னது சட்டப்பேரவை தேர்தல் நடந்திருக்கு. அதில் தனித்து போட்டிட்டு கிட்டத்தட்ட இத்தனை 208 இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க போட்டிட்டு வெறும் 26 இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருப்பாங்க. இதுவே திமுக வந்து 199 இடத்துல போட்டிட்டு 146 இடத்துல ஜெயிச்சு கடைசியில் என்ன இருப்பாருன்னா மூப்பனார் எதிர்க்கட்சி தலைவராக மாறி இருப்பார். இதை கருணாநிதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மாவட்ட ஆட்சியராக ஆக வேண்டியவர் ஒரு தாசில்தாராக ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு கருணாநிதி அவர்கள் சொன்னதான் இந்த வாசனந்தி அவர்கள் குறிப்பிடுறாங்க, இந்த பிரபல பத்திரிகையாளர். இங்கே பார்த்தீங்கன்னா 208 இடங்களில் போட்டியிட்டு காங்கிரஸ் 26 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. திமுக 199 இடங்களில் போட்டியிட்டு 146 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. முதலமைச்சராக வேண்டிய மூப்பனார் எதிர்க்கட்சி தலைவரானார். இது மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் ஆனது போல் இருந்தது என்று கருணாநிதி கூறியதாக குறிப்பிட்டுள்ளார் வாசனந்தி.
அடுத்து மூப்பனாரும் நரசிம்மராவும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 1991 வந்து தேர்தல் நடந்திருக்கும். அப்போ வந்து யாரோட வந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டதுனால பார்த்திங்கன்னா அதிமுகவோட இவங்க வந்து கூட்டணி அமைச்சதுனால அதில் நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதனால் என்னன்னாலும் 96 வந்து அமைச்சிக்க கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் மூப்பனார் நிறைய எடுத்து சொல்லியும் கூட இந்த நரசிம்மராவ் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜெயலலிதாவோட அழைப்பை ஏற்று தஞ்சையில் வந்து என்ன நடந்திருக்குன்னா உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும். அதுக்கு போய் இவங்க 2 பேர் கூட்டணி சேர்றதா முடிவு வந்திருக்கும். அதனால் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா காங்கிரஸை விட்டு வெளியே போய் இவர் தனியாக புதுசாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கட்சியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதை பற்றி தான் இந்த மூப்பனாரும் நரசிம்மராவும் அந்த இதில் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், 1996 மே மாதம் நடக்கவிருந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. மூப்பனாரின் தலைமையிலான தமிழ்நாட்டு காங்கிரஸ் அதிமுகவுடன் கூட்டு சேரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது. யாரோட? அதிமுகவோட நம்ம சேரவே கூடாதுன்னு உறுதியாக இருந்துச்சு. என்ன காரணம்? 1991 தேர்தலின் போது அக்கட்சியுடன் கூட்டணி வைத்து கொண்டதன் கசப்பான அனுபவம் அவர்கள் மனதில் பசுமையாக இருந்தது. மேலும் அதிமுகவின் எதேச்ச அதிகாரம், பலாத்காரம், ஊழல் போன்றவை தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அந்த நிலையில் பிரதமர் நரசிம்மராவ் ஜெயலலிதாவின் அழைப்பை ஏற்று 1996 ஜனவரி மாதம் தஞ்சையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் நிறைவு விழாவில் பங்கேற்று மூப்பனாருக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. அவர் வந்து அந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டது மூப்பனாரால் வந்து ஏற்றுக்கவே முடியல. அவருக்கு அது ஒரு ஏமாற்றமாக போயிடுச்சு. அவர் தில்லி சென்று காங்கிரஸ் மேலிடத்தை சந்தித்து தமிழ்நாட்டின் அரசியல் நிலை, அதிமுக மக்களிடையே செல்வாக்கிழந்தது, காங்கிரஸாரின் உணர்ச்சி பற்றியெல்லாம் எடுத்துரைத்தார். என்ன சொல்கிறாரு? அவங்கள்ட்ட மக்களுக்கு செல்வாக்கே இல்லை, அவங்களோட நம்ம கூட்டணி ஏற்கனவே வச்சு இந்த மாதிரி கசப்பான அனுபவம்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார். யார்? மூப்பனார் வந்து நரசிம்மராவுக்கான அவர் எதுவுமே என்ன பண்ணிக்கல, நரசிம்மராவ் பொருட்படுத்திக்கல. ஆனால் காங்கிரஸ் தலைவர் நரசிம்மராவ் மூப்பனாரின் ஆலோசனைகளுக்கு செவிசாய்க்காமல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதாக அறிவித்தது தமிழ்நாடு காங்கிரஸரை ஆத்திரமடைய செய்தது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நரசிம்மராவின் படம் அவமதிக்கப்பட்டு அவரது கொடும்பாவி கொளுத்தப்பட்டது. மூப்பனார் காங்கிரஸை விட்டு வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் தமாக அப்படின்ற ஒரு தனி கட்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூப்பனாரும் கருணாநிதியும். அடுத்து அதிமுகவின் இவர் என்ன சொல்கிறாரு? ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்ணுவார்னா இவர் கருணாநிதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் என்ன பண்ணுவார், உள்ள அரசியலில் போக மாட்டார், வெளியிலேருந்தே சப்போர்ட் பண்ணுவார். அதிமுகவின் ஜெயலலிதாவை விட திமுகவின் கருணாநிதியை மேல் என்று எண்ணிய மூப்பனார் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 1996 சட்டப்பேரவைத் தேர்தலை சந்தித்தார். அவரது தமாக 40 இடங்களில் போட்டியிட்டு 39 இடங்களில் வெற்றி பெற்றது. எனினும் மூப்பனார் திமுக அரசியலில் பங்கு கோராமல் வெளியிலிருந்தே ஆதரவு அளித்தார். அதனால் அவருக்கு பல சங்கடங்கள் ஏற்பட்டன. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா 1999 ஏற்பட்ட கோவையில் வந்து குண்டு வெடிப்புக்கு திமுக அரசின் கவனக்குறைவே காரணம் என்று தெரிந்த போதிலும் அதை வெளியில் சொல்ல முடியாமல் தர்ம சங்கடமான நிலை அவருக்கு ஏற்பட்டது. என்னென்னா 1999 கோவையில் ஒரு குண்டு வெடிப்பு காரணமாக இருந்திருக்கு. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட ஒரு கவனக்குறைவு தான் காரணம் அப்படின்றது இவர் ஃபீல் பண்ணுறாரு. இருந்து என்ன பண்ண முடியல, இவர் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும், இவரால் வெளியே எதுவுமே சொல்ல முடியல. அது மட்டுமல்ல, மூப்பனாரின் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு கருணாநிதி கட்சியை வளர்க்கிறார் என்ற எண்ணம் தமாக தொண்டர்களிடையே எழலாயிற்று. மத்தியில் பதவியை பிடிக்க கருணாநிதி எதையும் செய்வார். அதாவது மத்தியில் வந்து பதவியை பிடிக்கணும்னா கருணாநிதி அதுக்காக என்ன வேணாலும் செய்வார் அப்படின்ற கருத்து மூப்பனாருக்கும் ஏற்பட்டது. அதற்கேற்ப கருணாநிதியும் பெரியார் அண்ணாவின் சமய சாரா கொள்கைகளை புறக்கணித்துவிட்டு மதவாத கட்சியான பாஜக பக்கம் சாயலானார். 1999 மத்தியில் வாஜ்பாய் அரசு கொண்டு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆதரவாக திமுக வாக்களித்த போது தமாக வாக்களிக்கவில்லை. பின்னர் திமுக வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணியில் பங்கேற்ற போது மூப்பனார் கருணாநிதி உடனான அரசியல் உறவை முறித்து கொண்டார். அப்போ என்ன இருக்கு, இந்த வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணியில் வந்து பங்கேற்ற போது தான் மூப்பனார் வந்து கருணாநிதியோடு இருந்த அரசியல் உறவை வந்து என்ன பண்ணியிருப்பார்னா முறிச்சிருப்பார்.
அடுத்து மூப்பனாரின் 3வது அணின்னு சொல்லிட்டு ஒன்று. ஏன்னா இப்போ எல்லாத்தோட இருந்த முறையும் முறிச்சுக்கிறாரு. இனி அடுத்ததாக வரக்கூடிய தேர்தலில் பங்கேற்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அடுத்து புதுசாக இன்னொரு அணியை வந்து இவர் உருவாக்குறாரு. அதை தான் 3வது அணின்றாங்க. மூப்பனார் திமுகவுடனான உறவை முறித்து கொண்ட பின்னர் 1999 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க தமிழ்நாட்டில் 3வது அணியை உருவாக்கினார். அந்த அணியில் டாக்டர் கிருஷ்ணசுவாமியின் தலைமையிலான புதிய தமிழக கட்சியும் தொல் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சேர்ந்து கொண்டனர். தீண்டாமை ஒழிப்பில் மூப்பனாருக்கு இருந்த ஈடுபாட்டின் காரணமாக 2 தலித் கட்சிகளுக்கு சம அந்தஸ்து கொடுத்து தன் கட்சியுடன் சேர்த்து கொண்டார். அப்போ இதில் வந்து என்னது, புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், அது மட்டும் இல்லாமல் 2 தலித் கட்சிகளுக்கும் இவர் சம அந்தஸ்து கொடுத்து அவருடைய கட்சியோடு சேர்த்து கொண்டார். அடுத்தது அதிமுகவுடன் தமாக. இவர் முன்னாடி என்ன சொல்லியிருப்பார், கருணாநிதிக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு கருணாநிதியே மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவோட கூட்டு சேர்ந்தனால அங்கேருந்து என்ன பண்ணியிருப்பார், ராஜீவ்காந்தியிலேருந்து வெளியே வந்திருப்பார். ஒரு நிமிஷம், சாரி, நரசிம்மராவ், ஓகேவா, என்னது நரசிம்மராவ், அந்த இதுலேருந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வெளியே வந்திருப்பார். ஆனால் கடைசியில் இவர் என்ன பண்ணியிருப்பார், அவங்களோட வந்து அந்த கட்சியோட கூட்டு வச்சுருப்பார். திமுக பாஜகவுடன் கூட்டு சேர்ந்ததால் பெரிதும் ஏமாற்றம் அடைந்த மூப்பனார் 2001 மே மாதம் நடைபெற்ற தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டு சேர்ந்தார். இப்பொருந்தா கூட்டணியை விரும்பாத ப. சிதம்பரமும் அவரது ஆதரவாளர்களும் மூப்பனாரின் தமாகவை விட்டு வெளியேறி காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்ற தனி கட்சியை துவங்கினார். அப்போ என்ன பண்ணுறாங்க, மூப்பனார் கூட இருந்தவங்க வெளியேறி அவங்க காங்கிரஸ் ஜனநாயகம் பேரவை அப்படின்ற ஒரு புதிய கட்சியை உருவாக்குறாங்க. பிரதமர் நரசிம்மராவ் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் காங்கிரஸை விட்டு வெளியேற மூப்பனார் கருணாநிதி பாஜகவுடன் கூட்டணி வைத்து கொண்டால்தான் அதிமுகவுடன் சேர்ந்தது அரசியல் நோக்கங்களை அதிர்ச்சி அடைய செய்தது. மனச்சோர்வடைந்த மூப்பனார் 2001 ஆகஸ்ட் 30 காலமானார். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நரசிம்மராவ் வந்து ஜெயலலிதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டதுனால தானே அவர் வந்து வெளியே போயிருப்பார். கடைசியில் என்ன பண்ணுறாரு, அவரே வந்து இவங்களோட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் என்னது, ஒரு அதிர்ச்சின்ற மாதிரி வச்சுக்கலாமே, அதை ஏற்படுத்திருச்சு. இவர் வந்து மூப்பனார் 2001 ஆகஸ்ட் 30 வந்து என்னது காலமானார். அடுத்த மதிப்பீடுன்னு பார்க்கும்போது, வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த கருப்பையா மூப்பனார் சமுதாயத்தில் வசதி அற்றோரின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டார். இளைஞராய் இருந்தபோதே காமராசரின் கரம் பற்றிய மூப்பனார் கடைசி வரை காங்கிரஸ்காரராகவே இருந்தார். தமிழ்நாட்டு அரசியலிலும் மத்திய அரசியலிலும் தன் காலடி சுவடுகளை ஆழமாக பதித்தவர் மூப்பனார். பிரதமர் பதவி அவரை தேடி வந்தபோதும் அப்பதவியை ஏற்க மறுத்தார். அவர் பதவியை விட காங்கிரஸை அதிகமாக நேசித்தார். ஊழலற்ற காமராசர் ஆட்சியை தமிழ்நாட்டில் நிலைநாட்டுவதே மூப்பனாரின் நோக்கமாக இருந்தது. அவரது தமாக தமிழ்நாட்டில் 3வது பெரிய சக்தியாக திகழ்ந்தது. மூப்பனாரின் எளிமை, பணிவு, நட்பிணக்கம், கட்சி வேறுபாடின்றி அனைவரையும் கவர்ந்தன. எந்த பிரச்சனைக்கும் இணக்கமான தீர்வு காண்பதே மூப்பனாரின் அரசியல் நெறியாக இருந்தது. தன் வாழ்நாள் முழுவதும் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவினார். கலையின் புரவலராகவே இருந்தார். விளம்பரம் விரும்பாத, குடும்ப அரசியலை பற்றி நினைக்காத, பதவி பித்தற்ற ஒரு சில அரிய அரசியல் தலைவர்களில் ஒருவர் மூப்பனார். காமராசரின் உண்மையான அரசியல் வாரிசு கருப்பையா மூப்பனார் என்றால் மிகையாகாது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, காமராசரோட உண்மையான அரசியல் வாரிசு கருப்பையா மூப்பனார் என்றால் மிகையாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து என்ன அப்படின்னா, கருப்பையா மூப்பனார் பற்றின மொத்த இதுவுமே வந்து இந்த புக்கில் கொடுத்தது முடிஞ்சிருச்சு. இனி நாம் என்ன பண்ணுறோன்னா, அடுத்த நவீன காலம் புக்கிலேருந்து பார்க்க போகிறோமா. அப்போது இன்னி வரப்போகிற எல்லா வீடியோலையும் அந்தந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கொஷின் நம்ம இனிமேட்டு எக்ஸ்ட்ரா பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஒன்று கரண்ட் அஃபேர்ஸும், ஒன்று ப்ரீவியஸ், இல்லைன்னா அவுட் சோர்ஸ் புக்லேருந்து பார்ப்போம். இல்லைன்னா 2மே அவுட் சோர்ஸ் புக்லேருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த இதை வந்து ஷேர் பண்ணிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.